ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா. நம்மளோட எதிர்நீச்சல் ப்ரமோ அடுத்த ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரமோ. இதில் பிடி மேமோட அந்த நாட்டியத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே சூப்பராக டான்ஸ் எல்லாம் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. எஸ், அவங்களோட கனவுகளை நோக்கி அவங்க பயணிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரமோ நல்லா இருந்தது ரொம்ப. இதில் யார் யார் விலகுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்கான பதில் நம்ம எல்லாருக்குமே கிடச்சிருச்சு. மோஸ்ட்டாக சீரியலில் இருக்கிற எல்லாருமே இருக்கிறாங்க. 3 பேரை தவிர்த்து 3 பேர் மட்டும் சீரியல்லேருந்து விலகியிருக்காங்க. இது ரீசெண்டாக எடுத்த ஷூட்டிங் லொக்கேஷன் 2 பிக்குமே ஹரிப்ரியா மேம் அண்ட் நம்மளோட கனிகா மேம் 2 பேரோடதுமே. இதில் ரீசெண்டாக ஐஸ்வர்யா அவங்க கேரக்டர் வந்து விலகியிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு ஜானு இவங்க வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக் பார்த்தீங்க இல்லையா, கீர்த்தி, அதாவது மிஸ்டர் மனைவி சீரியலில் நெகட்டிவ் லீடாக வந்திருந்தாங்க. அவங்களோட தங்கச்சி தான் கீர்த்தி. ஜானு அவங்க தான் இந்த சீரியலில் வந்து ஐஸ்வர்யா கேரக்டர் பண்ணுறாங்க. மார்னிங் நம்மளோட அம்மா வந்து ஒரு பிக்கை வந்து ஷேர் பண்ணி, நான் எதிர்நீச்சல் சீரியலில் இல்லைனா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. என்னம்மா இப்படியெல்லாம் குண்டை தூக்கி போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்க கேட்டது வந்து என்ன ஃபீல் பண்ணுவீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட கருத்தை மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. அவங்க இருக்காங்க அப்படின்னு அப்பயே கெஸ் பண்ணேன். அதே மாதிரி அவங்களுமே இருக்காங்க. கரிகாலன், ஹீரோஸ் எல்லாருமே இருக்காங்க. ஏஜிஎஸ்லேருந்து எல்லாருமே இருக்காங்க. சபையும் இருக்கார். ஜனனி போயிருக்காங்க, தாரா போயிருக்காங்க, ஐஸ்வர்யா போயிருக்காங்க. இவங்க 3 பேரை தவிர்த்து மீதி எல்லாருமே சீரியலில் இருக்காங்க. செம்மையாக லான்ச் ஆக ரெடி ஆகிடுச்சு. வாரத்தோட 7 நாள்லேயுமே 9:30க்கு வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷம் உங்களுக்குமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன? EN சீரியலை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.